பீப்புள் வந்து ஈஸியா பிசினஸ் ஐடியாக்கு கிளாப் பண்ணுவாங்க. ஆனா பே பண்றது ரொம்ப கவனமா தான் பே பண்ணுவாங்க. ஒரு ஃபவுண்டர் வந்து அவருடைய கார்ப்பரேட் ஜாபை குவிட் பண்ணிட்டு அவருடைய சேவிங்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிரீமியம் கஃபே ஆரம்பிக்கிறார். அண்ட் எல்லாரும் என்ன சொன்னாங்க, ப்ரோ கான்செப்ட் வேற லெவலா இருக்குது. கடையை வந்து பார்த்தாங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா 8 மாசத்துக்கு அப்புறம் டேபிள் எல்லாம் எம்டியா இருக்கு. அவருடைய லோன் அத்தனை பெண்டிங்ல இருக்குது. அவருடைய கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. அப்போ ஒரு நாள் நைட் அவர்கிட்டே கேட்டுக்கிறாரு, எல்லாருக்கும் இந்த ஐடியா பிடிச்சிருந்தது, ஆனால் ஏன் யாரும் இதை கன்சிஸ்டண்ட்டாக வாங்கவே இல்லை? ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அப்ரிசியேஷனும் வேலிடேஷனும் பிஸ்னஸில் ஒன்று கிடையாது. நிறையா பிஸ்னஸஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் ஐடியா பேடாக இருக்கிறது கிடையாது, ஆனால் கஸ்டமர்ஸ் வந்து உங்கள் ஐடியாவை கேர் பண்ணல அப்படிங்கிறது தான். நான் அட்வொகேட் ரிச் இஸ் பிஸ்னஸ் லீகல் அட்வைசர். முதலாவது பிஸ்னஸ் ஐடியா வேலிடேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு பிஸ்னஸை பில்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கஸ்டமர்ஸுக்கு இந்த சொல்யூஷன் வேணுமா, அதை அவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். எல்லா சொல்யூஷனும் கஸ்டமர்ஸ்க்கு வேணாங்கிறது தான் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு டீ ஷாப்பில் ஒரு பெரிய கியூ இருக்குது, பக்கத்துலேயே ஒரு பெரிய ஷாப் இருந்தாலும் நிறைய பேர் இந்த க்யூவில் வெயிட் பண்ணுவாங்க. ஏன்? கஸ்டமர் வந்து ஏற்கனவே அந்த ஷாப்பை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது எதனால இருக்கலாம், பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், ட்ரஸ்ட்டாக இருக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கலாம், என்னமோ ஒன்று. ஸோ பீப்புள் வந்து ரிப்பீட்டடாக அந்த கடையை இப்போ சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரிப்பீட்டடாக ஒரு கடையை சூஸ் பண்ணுறதுக்கும் அப்பப்போ இந்த கடையை வந்து இது நல்லா இருக்குது அப்படின்னு புகழ்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நிறைய ஃபவுண்டர்ஸ் 3 விஷயத்தை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது அட்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட், வேலிடேஷன். இது 3மே வேறு. அட்டென்ஷன்னா பீப்புள் நோட்டீஸ் பண்ணுறது, பார்க்குறாங்க இங்கே என்னமோ நடக்குதுன்னு அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட்னா பீப்புள் அப்ரிஷியேட் பண்ணுறது, நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு. வேலிடேஷன்னா பீப்புள் ரிப்பீட்டடாக பே பண்ணுறது. இந்த 3க்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா ஒரு ரீல் ஒன்று வைரல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய க்ரௌடு வருவாங்க, இன்ஃப்ளூயன்சஸ் ப்ரொமோட் பண்ணலாம், நிறைய நடக்கலாம், நிறைய பேர் பார்க்குற மாதிரி இருக்கலாம். ஆனால் அது அட்டென்ஷன். இப்போ வந்து நீங்கள் ஏதோ ஃபோர்ஸ் கொடுத்து பீப்புள் வராங்க, கஸ்டமர்ஸ் வராங்கங்கிறது அது அட்டென்ஷன். ஆனால் வேலிடேஷன் எப்போனா கஸ்டமர்ஸ் வந்து எந்த ஒரு ஃபோர்ஸுமே இல்லாமல் வர்றது தான். ஸோ எப்போவுமே 2 ஆங்கிளில் நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் ஒரு ஃபவுண்டராக என்ன யோசிப்பீங்க, இந்த ஐடியா புதுசாக இருக்குது, இது இன்னோவேட்டிவாக இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் நீங்கள் யோசிக்க வேண்டியது கஸ்டமருடைய ஆங்கிளில் இருந்து. அவர் என்ன யோசிப்பார், இது நம்மளுடைய லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுமா, என்ன எந்த விதத்தில் இது எனக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு தான் கஸ்டமர் யோசிப்பார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மிஷின் கண்டுபிடிக்கிறீங்க, ஒரு சாக்ஸ் ரிமூவல் மிஷின். நிறைய பேர் சாக்ஸ் ரிமூவ் பண்ண கஷ்டப்படுறாங்க, அதனால நம்ம சாக்ஸை உள்ளே வச்சோன்னா அதுவாக ரிமூவ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷின் ஆரம்பிக்கிறீங்க. இன்னோவேட்டிவ் தான், இது இன்னோவேட்டிவாக இருக்கலாம். பீப்புள்கிட்ட நீங்கள் போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு இன்னோவேஷன் தான், புதுசாக இருக்குது, பீப்புளுக்கு தேவைப்படுமா, தேவைப்படும். சாக்ஸ் இருக்குது, நிறைய பேர் கழட்ட பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கமர்ஷியலாக இதுக்கு பீப்புள் பே பண்ண மாட்டாங்க. அது ப்ராப்ளமா? ஆமாம், இது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குதான். ஆனால் இது பீப்புள் பே பண்ணக்கூடிய ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஒரு ஃபவுண்டர் வந்து இதை ஒரு விஷனாக பார்க்கலாம், இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு. ஆனால் கன்சியூமர் இது ஒரு ப்ராப்ளம் தான், ஆனால் நான் இதை பே பண்ணுற அளவுக்கு ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு யோசிக்கலாம். நிறைய ஃபவுண்டர்ஸ் என்ன பார்ப்பாங்கன்னா, எமோஷ்னலாக ஒரு ரீஅஷூரன்ஸ்க்கு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு இந்த ஐடியாவை யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தேடுவாங்களே தவிர, மார்க்கெட்டுக்கு இந்த ஐடியா தேவையா அதை தேட மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஐடியாவை எடுத்துகிட்டு போய் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஃப்ரெண்டு சொல்லுவான், ஓகே சூப்பர் ஐடியா, அவங்க என்கரேஜ் பண்ண தான் பார்ப்பாங்க, உங்களை சப்போர்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஃபேமிலிகிட்ட போய் சொன்னீங்கன்னா ஓகே சப்போர்ட் பண்ணுவாங்க, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, வந்துடும் அப்படின்பாங்க. சோஷியல் மீடியாலேயே மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஆனால் கஸ்டமர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க. நீங்கள் ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு ப்ராடக்ட்டில் ஒர்க் பண்ணனாலேயோ, ஐடியா கொடுத்தனாலேயோ, ஐடியாவில் ரொம்ப ஒர்க் பண்ணனால மட்டும் கஸ்டமர்ஸ் உங்கள் ப்ராடக்ட்டை வாங்க மாட்டாங்க. அவங்க எப்போ வாங்குவாங்க, அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கணும். இந்த மைண்ட் செட்டே அவங்க திங்கிங்கை மாற்றும். ஏன்னா நிறைய ஃபவுண்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க, அந்த ஐடியா கூட அட்டாச் ஆயிடுவாங்க, இந்த ஐடியா நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் மார்க்கெட்டுக்கு தேவையான ஐடியாவை தான் நீங்கள் கொடுக்கணும், கஸ்டமர்ஸுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய ஐடியாவை தான் நீங்கள் செய்யணும். ஏன்னா ஒரு ஐடியா கூட நீங்கள் அட்டாச் ஆகிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் ரியாலிட்டி நீங்கள் என்னன்னு பார்க்க மாட்டீங்க. இந்த ஐடியாவை யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணால் அவங்க கூட இருப்பீங்க, ஃபேமிலி சப்போர்ட் பண்ணால் அவங்க சொல்கிறத கேட்பீங்க. ஆனால் மார்க்கெட் உங்கள் ஐடியாவை வேலிடேட் பண்ணுச்சா, கன்சிஸ்டண்ட்டாக ரிப்பீட்டடாக இந்த ஐடியாவுக்கு பீப்புள் பே பண்ணுறாங்களா, எவ்வளோ பே பண்ணுறாங்க, அது உங்களுக்கு மார்ஜின் தருதா, ப்ராஃபிட் இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சாதான் அது உங்களுக்கு ஒரு லாபகரமான பிஸ்னஸாக அமையும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஐடியா கூட அட்டாச் ஆகும்போது அவங்க இந்த ரியாலிட்டியிலேருந்தே, நிஜத்துல இருந்தே தள்ளி வந்துடுவாங்க. ஸோ இதில் தான் வேலிடேஷன் ட்ராப்பில் அவங்க மாட்டிப்பாங்க. ஸோ இதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கிறது, இதுக்கு பேர் தான் மாம்ஸ் டெஸ்ட். அதாவது நீங்கள் உங்கள் அம்மாட்ட போய் என் பிஸ்னஸ் ஐடியா நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால்
உங்கள் அம்மா உங்கள் மனசு கோணக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குப்பா அப்படிம்பாங்க. உங்கள் அம்மா இருந்துட்டு இல்லை இதுக்கு டிமாண்டே இல்லை, இதை வேலிடேட் பண்ணு முதல்ல, இதை வாங்க மாட்டாங்க, அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா உங்களை தான் பையனையும் தான் பொண்ணையும் இல்லை இவங்க சொல்லியிருக்கான் ஐடியாவை நம்ம வேலிடேட் பண்ணிவிடும் அப்படின்னு கொடுப்பாங்களே தவிர அந்த ஐடியாவை நல்லா இருக்குப்பா சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் பெருசாக ஐடியா இல்லாமல் கூட இருக்கலாம். அண்ட் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற விதமாக நீ பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுவ அப்படின்னு சொல்லுவாங்க. எமோஷ்னலாக அவங்க நீங்கள் ஜெயிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க, ஆனால் அந்த ஐடியாவை மார்க்கெட் வேலிடேட் பண்ணலை. அண்ட் இது ஒரு டேஞ்சரஸான விஷயம். ஏன்னா நிறைய ஃபவுண்டர்ஸ் எமோஷ்னலாக நீங்கள் என்கரேஜ்மெண்ட் கிடைக்குது, நிறைய பேர் உங்களை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்கிறதுனால கமர்ஷியலாக மார்க்கெட் உங்களை வேலிடேட் பண்ணிட்டுன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ பீப்புள் பொதுவாக நான் என்ன பார்க்குறேன்னா, பீப்புள் ஃபவுண்டர்ஸை சோஷியலாக சுற்றி இருக்கவங்கலாம் சப்போர்ட் பண்ணுவாங்க, பண்ணுங்க உங்களால் முடியும், சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஃபினான்ஷியலாக அவங்க கஸ்டமர் சப்போர்ட் பண்ணுறாங்களா, கஸ்டமரோட நீட்ஸை நீங்கள் பண்ணுறீங்களா, பூர்த்தி பண்ணுறீங்களா, அதுதான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் நல்லா ஓடுது அப்படிங்கிறதுக்கான ரியல் வேலிடேஷன் என்னென்னா, நீங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் பார்க்குற லைக்ஸோ, நல்லா இருக்குங்கிற காம்ப்ளிமெண்ட்ஸோ, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மோட்டிவேட் பண்ணுறதோ சப்போர்ட் பண்ணுறதோ எதுவுமே கிடையாது. கன்சிஸ்டண்ட்டாக கஸ்டமர் உங்கள் பொருளை வாங்குறாங்களா, உங்கள் கஸ்டமர்ஸ் உங்கள் ஐடியாவை ஒத்துக்கிட்டு அவங்க ரிப்பீட்டடாக காசு கொடுக்குறாங்களா, உங்களுக்காக டைம் கொடுக்குறாங்களா, உங்கள் அட்டென்ஷன் கொடுக்குறாங்களா, அண்ட் பழக்க வழக்கங்கள் அவங்களுடையது அதுக்கு ஒத்து போகுதா, இதுதான் வேலிடேஷனாக நீங்கள் எடுக்கணும். ஏன்னா எமோஷ்னலாக பார்க்கும்போது அப்ரிசியேஷன் நல்லா இருக்கும், ஆனால் ரிப்பீட்டட் பேமெண்ட் தான் உங்களுடைய ஐடியாவுக்கு ஒரிஜினல் ப்ரூஃபாக கொடுக்கும். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள், பிஸ்னஸ் எக்ஸாம்பிள் ஜூசிரோ. இது ஒரு பெரிய ஸ்டார்ட் அப், பயங்கர ஹைடெக் மிஷின் ஒன்று ரெடி பண்ணியிருப்பாங்க. ஜூசிரோ நீங்கள் இப்போ போனீங்கன்னா கூட பார்க்கலாம். வெளியேருந்து பார்க்க எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக தெரிஞ்சுது, இன்வெஸ்டர்ஸ் எக்ஸைட் ஆனாங்க, மீடியாவும் பெரிய கம்பெனி பெரிய ப்ராடக்ட் புது ப்ராடக்ட் அப்படின்னாங்க. ஜூசியரோட ப்ராடக்ட் என்னன்னா, ஒரு பெரிய மிஷின் இருக்கும், அந்த மிஷினுக்குள்ளே ஒரு ஜூஸ் பேக்கெட்டை நீங்கள் வைக்கலாம். அந்த பேக்கெட் அதுக்குள்ளே வச்சிங்கன்னா அந்த ஜூஸ் மிஷின் ஒரு பெரிய ப்ரெஷரை கொடுத்து அந்த ஜூஸை வெளியே கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அந்த ஜூசிரோ கான்செப்ட். ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா, அந்த பேக்கெட் நீங்கள் அப்படியே எடுத்து சைடில் வச்சு ஒரு கப்பில் ஃபில் பண்ணிங்கன்னா உங்கள் கையை வச்சு நீங்கள் அந்த ஜூஸ் பேக்கெட்டை ஃபில் பண்ணிட்டு அந்த கப்பில் எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கு எதுக்கு நீங்கள் ஒரு பெரிய மிஷினில் வச்சு உள்ளே வச்சு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ராடக்டில் இருந்த பிரச்சனை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கையை வச்சு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மிஷினுக்குள்ளே வச்சு ஒரு காஸ்ட்லி மிஷினை வச்சு நீங்கள் பண்ணலாம். இது ஒரு ப்ராடக்டானு கேட்டிங்கன்னா ஒரு ப்ராடக்ட் தான், ஆனால் அதை பீப்புள் ப்ராடக்டாக வேலிடேட் பண்ணலை. ஏன்னா இது நான் இவ்வளோ பே பண்ணுற அளவுக்கான ப்ராடக்ட் கிடையாதுன்னு சொல்லி இது ஒரு பெரிய ஃபெயிலியராக முடிஞ்சுது. இதுக்கான வீடியோ லிங்க்கையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதனால் ஒரு பெரிய ப்ராடக்ட் பெரிய ஐடியா அப்படிங்கிறத தாண்டி கஸ்டமர் வேலிடேட் பண்ணுவாரா இந்த ப்ராடக்டை அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். ஏன்னா இந்த ஜூசிரோ எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்பென்சிவ் மிஷின் இல்லாமையே எங்களால் இந்த ஜூஸை ஸ்க்வீஸ் பண்ண முடியும் அப்படின்னா எதுக்கு இந்த மிஷினு? ஸோ இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி வீக்காக இருந்ததோ பிராண்டிங் வீக்காக இருந்ததோ பிரச்சனை கிடையாது, ஆனால் கஸ்டமர்ஸோட தேவையை அந்த பிஸ்னஸ் புரிஞ்சுக்கல. ஸோ கஸ்டமரோட தேவையை புரிஞ்சுக்கிறது தான் ஒரு பிஸ்னஸில் ரொம்பவே முக்கியம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு கிளைண்ட் என்கிட்ட ஒரு தடவை சொன்னாங்க, நான் கஸ்டம் கார் கிராஃபிக்ஸ் அண்ட் டிசைன் ஒர்க்லாம் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் இதுக்கு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். நான் அப்போ அவர்கிட்ட என்ன சொன்னேன், சரி நீங்கள் வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறீங்க, இது ஆன்லைனில் தானே விற்க போகிறீங்கன்னு. ஆமான்னார். அப்போது பீப்புள் ஆன்லைனில் இந்த சர்வீஸை சர்ச் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டேன். சர்ச் வால்யூம் எவ்வளோ வருது பார்த்தீங்களான்னு கேட்டேன். ஆன்லைன் டிமாண்டை வேலிடேட் பண்ணீங்களா, கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி எப்படி பண்ணுறாங்க, எப்படி இதை வாங்குறாங்க, ஆன்லைனில் எத்தனை பேர் இதை வாங்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தேடினீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் சைலண்ட் ஆகிட்டார். ஏன்னா நிறையா ஃபவுண்டர்ஸ் அவங்களோட ஐடியாவை வேலிடேட் பண்ணதுக்காக எக்ஸைட் ஆவாங்க. ஸோ நிறைய ஃபவுண்டர்ஸ் அவங்க ஐடியாவை நினச்சி எக்ஸைட் ஆவாங்களே தவிர, நீங்கள் ஒன்ஸ் அந்த வெப்சைட்டை போய் எக்ஸிக்யூட் பண்ணி முடித்தாலும் உங்களோட பையர் இதை பண்ணுறாரா, உங்கள் பையருக்காக தான் நீங்கள் பொருள் விற்க முடியும். நீங்கள் எதுலேயும் ஸ்கில்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா பண்ணுறீங்கிறதுனால மட்டும் கஸ்டமர்ஸ் உங்கள் பொருளை வாங்க மாட்டாங்க. ஸோ நிறைய ஃபவுண்டர்ஸ் கேட்குற கேள்வி, என்னால் இதை செய்ய முடியுமா அப்படிங்கிறது. ஆனால் கமர்ஷியலாக பார்க்கும்போது அதை விட முக்கியமான கேள்வி, கஸ்டமர்ஸ் இதை கன்சிஸ்டண்ட்டாக வாங்குவாங்களா. இன்னும் ஒரு லோக்கல் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னே, ஒரு ஃபவுண்டர் சொன்னார், சார் கொரியாவில் உள்ள ஸ்நாக்ஸும் இம்போர்ட்டட் ட்ரிங்க்ஸ் கடை ஒன்று நான் ஓப்பன் பண்ண போகிறேன், இன்ஸ்டாகிராமில் இப்போ ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படின்னாரு. அப்போ நான் கேட்டேன், இந்த ஏரியாவில் நீங்கள் ஆரம்பிக்க போகிற ஏரியாவில் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கஸ்டமர்ஸ் இருப்பாங்களா?
யார் உங்கள் க்ரௌடு? காலேஜ் க்ரௌட் இருக்கா? இல்லை டெலிவரி ஆப்ஸில் கொரியன் ஃபுட்ஸுக்கு டிமாண்ட் இருக்குதா? இப்போ நீங்கள் இந்த ஏரியாவில் டிமாண்ட் பார்த்துருக்கீங்களா? பீப்புள் ஒன்ஸ் தான் ட்ரை பண்ணுவாங்களா, இல்லை மாதம் மாதம் திரும்ப இதை பழக்கமாக வாங்குவாங்களா இந்த கொரியன் பொருளை அப்படின்னு கேட்கும்போது அவர் திரும்ப அதை நான் ரீதிங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா கமர்ஷியலாக பார்க்கும்போது ட்ரெண்டும் டிமாண்டும் ஒன்றும் கிடையாது. ஒன் டைம் கியூரியாசிட்டி ஒரு க்ரௌடை க்ரியேட் பண்ணும். ஓகே, எல்லாரும் வந்து வாங்கிட்டு போவாங்க. ஆனால் திரும்ப திரும்ப வாங்குகிற கஸ்டமர்ஸ் இருக்கிறது தான் ஒரு பிஸ்னஸை உருவாக்கும். ஸோ இந்த மாதிரி ஒழுங்காக நீங்கள் வேலிடேட் பண்ணாமல் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஃபினான்ஷியல் லாஸை மட்டும் இல்லை, லீகல் ரிஸ்கையும் கிரியேட் பண்ணும். ஏன் அப்படின்னா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே லீகல் கமிட்மெண்ட்டை ஃபவுண்டர்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ லாங் டேர்முக்கு ஷாப் லீஸ் கொடுத்துருவாங்க, வெண்டரோட அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க, எம்ப்ளாயிஸை ஹையர் பண்ணி வச்சுருவாங்க, எக்யூப்மெண்ட்டுக்கு லோன் வாங்கிடுவாங்க, இன்வென்ட்ரிக்கு கமிட்மெண்ட் வச்சுருப்பாங்க, எல்லாம் கொடுத்துருவோம். ஆனால் டிமாண்டு வீக்காக இருந்தால் அப்புறம் அந்த லயபிலிட்டிஸ்லாம் நம்ம எப்படி கட்டி முடிக்க முடியும்? இப்போ நீங்கள் டிமாண்டை வேலிடேட் பண்ணவே இல்லை, ட்ரெண்டில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, 3 வருஷத்துக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கீங்க, பிஸ்னஸ் 6 மாதத்தில் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா இப்போ இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் கொடுத்த அட்வான்ஸ் ரெண்ட் லயபிலிட்டி இருக்கும், செக்யூரிட்டி டெபாசிட் என்ன ஆகும் நமக்கு தெரியாது, இஎம்ஐ டெஃபால்ட் வரும், இதை வச்சு நம்ம லோன் எடுத்திருப்போம், அந்த இஎம்ஐ டிஃபால்ட் வரும், வெண்டார் கூட டிஸ்பியூட் வரும், ஏன்னா அவங்க கூட அக்ரிமெண்ட் போட்டிருப்போம், இல்லை வாய் விளையாவது சொல்லியிருப்போம். இது உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிஸ்னஸ் ஸ்ட்ரெஸ்ஸு லீகல் ஸ்ட்ரெஸ்ஸாக மாறும். நம்ம எக்ஸைட்மெண்ட்டில் சைன் பண்ணுற அக்ரிமெண்ட்டு சீக்கிரமாக லீகலாக உங்களுக்கு பெனால்ட்டி கொண்டு வர நிலைமை கொண்டு வந்துடும். அதனால் எந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு ஐடியாவை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த 5 கொஷின்ஸை கேட்டுக்குங்க. இந்த ஐடியாவை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணுற நினைக்கிற ப்ராப்ளமுக்கு பீப்புள் வந்து இந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் தேடுறாங்களா? இந்த சொல்யூஷன் தேடும் போது அவங்க உண்மையிலேயே மணி ஸ்பெண்ட் பண்ணி தேடுறாங்களா? உங்கள் ஐடியா ஒரு விதத்தில் இருக்கலாம், வேறு விதத்துலையாவது அவங்க மணி ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா? ரிப்பீட்டடாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா? டிஸ்கவுண்ட் இல்லாமல் இந்த பொருளை வாங்குறாங்களா? இந்த பொருளை வாங்கி இந்த சொல்யூஷனை வேறு யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா? இப்போ கரண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு இப்போ நடக்கிற ரியலிஸ்டிக் விஷயத்தை கண்டுபிடிங்க. இப்போ இந்த ஆன்சர்ஸ் வீக்காக இருந்ததுன்னா வேலிடேஷன், இந்த ஆன்சர்ஸை கண்டுபிடிக்காமல் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக வேலிடேட் பண்ணலை. ஐடியாவை எடுத்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்டே கேட்டுக்குங்க, நம்ம கஸ்டமருடைய பிஹேவியரை பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோமா, இல்லை அவங்க சொல்கிறத நினச்சி ஆரம்பிக்கிறோமா? ஏன்னா சொல்கிறது ஒன்றா இருக்கும், பட் அவங்க உண்மையிலே பண்ணுறது வேறு விஷயமா இருக்கும். இந்த வேலிடேஷன் பற்றி உங்களுக்கு ப்ராப்பராக தெரியணும்னா இந்த ஃப்ரீ ரிச்சஸ் வேலிடேஷன் கிட்ட பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய் ரிச்சஸ் வேலிடேஷன் கிட் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு புது ஐடியா வச்சுருக்கீங்கன்னா இந்த ப்ராவர்பை மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு க்ரௌடை பார்த்து கடை ஓப்பன் பண்ணக்கூடாது, டிமாண்டை பார்த்து ஓப்பன் பண்ணணும். ஸோ எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிற ஐடியா, இந்த ஐடியாவை நினச்சாலே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது, அது முக்கியம் கிடையாது. இட் கம்ஸ் ஃப்ரம் சால்விங் அ ரியல் ப்ராப்ளம். ஒரு உண்மையிலே மக்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய, அவங்க பே பண்ணக்கூடிய பிரச்சனையை கன்சிஸ்டண்ட்டாக அவங்களால சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிங்க. ஏன்னா பீப்புள் வந்து ஐடியாஸ்க்கு கிளாப் பண்ணுவாங்க, ஆனால் மணி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பே பண்ணுவாங்க. ஸோ அட்டென்ஷன் கிரியேட்ஸ் நாய்ஸ், வேலிடேஷன் கிரியேட்ஸ் பிஸ்னஸ். உங்கள் பிஸ்னஸை வேலிடேட் பண்ணாங்களா பீப்புள் அப்படின்னு முதல்ல பாருங்கள். அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் பீப்புள் வந்து உங்கள் ஐடியாவை அப்ரிஷியேட் பண்ணுறது ப்ரூஃப் கிடையாது, பீப்புள் ரிப்பீட்டடாக பே பண்ணுறது தான் உங்கள் பிஸ்னஸ்க்கு ப்ரூஃப். ஏன்னா மார்க்கெட் டோன்ட் ரிவார்ட் எஃபர்ட், மார்க்கெட் ரிவார்ட் ரெலவன்ஸ். அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதா அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டுக்கு தேவை. மற்றபடி உங்களுக்கு பிஸ்னஸ் சம்மந்தமாக இருக்கக்கூடிய மற்ற சந்தேகங்களுக்கு இந்த வீடியோ சீரீஸை முழுசாக பாருங்கள். அது வரைக்கும் அட்வொகேட் ரிச்சஸ் பிஸ்னஸ் லீகல் அட்வைசர் சைனிங் ஆஃப்.